தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் வினீஷ். வணக்கம். விவரங்கள் என்ன வினீஷ்? கிட்டத்தட்ட 10 நாள் பயணமாக ஸ்பெயின் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு பொறுத்தவரை அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அதே போல ஏவா வேலு, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த காணொலி காட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 24ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டமானது நாளையுடன் நிறைவு இருக்கிறது. கிட்டத்தட்ட 34 தொகுதிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற்ற நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடைய தற்போதைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கேட்டறிந்திருக்கிறார். அதே போல எந்தெந்த தொகுதிகளில் திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும், அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க திமுக நிர்வாகிகள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு உட்பட 5 குழுவினர் சரியாக 4 மணி அளவில் திருச்சி, பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெற உள்ள நிலையில் அவசர சந்திப்பாக தற்பொழுது இந்த காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாளையுடன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடியக்கூடிய சூழ்நிலையில் நாளை முதல் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவானது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். தற்பொழுது முதற்கட்டமாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முதற்கட்ட கூட்டம் நாளையுடன் நிறைவேற இருக்கிறது. அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கின்றன, எந்த மாதிரியான கருத்துக்களை திமுகவினுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், கடந்த முறை ஒதுக்கிய அதே தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கலாமா அல்லது மீண்டும் திமுக நிர்வாகிகளை, வேட்பாளர்களை முன்னிறுத்தலாமா என்பது போன்ற தகவல் எல்லாம் சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி முதலமைச்சர் மீண்டும் தமிழகம் திரும்பியிருக்கிறார். இந்த சூழலில் தேர்தல் பணிகள் குறித்து தற்பொழுது மூத்த அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். 40 தொகுதிகளிலும் திமுகவினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த மாதிரியான கருத்துக்களை நம்முடைய திமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது இந்த 5 நிமிடத்தில் இந்த காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டம் முடியிருக்கிறது. அதன் பின்னர் திருச்சி, பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த 5 குழுவினர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள்.